பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறது அப்படின்றது ஆரம்ப காலத்திலிருந்து இந்தியா இதைத்தான் வச்சிருந்தாங்க. பாலஸ்தீனம் என்னைக்காவது இந்தியா ஆதரிச்சிருக்கா? சமீபத்தில் இந்த பஹல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர், இதுல பாகிஸ்தானை ஆதரித்து எல்லாரும் அவங்க இது பண்ணியிருந்தாங்க. அதுல பாலஸ்தீன் எங்கேயாவது எழுந்து என்னங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, இந்தியா எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? பாலஸ்தீனத்துக்காக அப்படியே உருகி குரல் கொடுத்தாங்க. யாசர் அரஃபத் இந்திரா காந்தி அவர்களுடன் எவ்வளவு மரியாதையா இருந்தாங்க. நம்மளை ரெகக்னைஸ் பண்ண ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரிஸ். அதனால அவங்களை எதிர்த்து நீங்க எதுவும் தீர்மானம் போடாதீங்கன்னு என்னைக்காவது பாலஸ்தீன் சொல்லியிருக்காங்களா? என்றைக்காவது ஒரே ஒரு நாள் பாலஸ்தீன் இந்தியாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கின்றதா? நீ எதுக்கே அவங்களுக்கு வரிஞ்சு கட்டின்னு போயிட்டு குரல் கொடுத்துனுக்கிற? நமக்கு அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க, நமக்கு எதிராக குரல் கொடுப்பாங்க. ஆனா நம்ம காலங்காலமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோமா? இன்னும் என்ன பைத்தியம் நினைச்சிட்டு இருக்கியா? நீ பைத்தியமா இருந்துட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா என்ன பைத்தியமா இருன்னு சொல்லாத. ஆனா இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் தூதரக உறவுகள் கூட இல்லாத நிலைமையிலும் நாம இங்கேருந்து உதவி அப்படின்னு கேட்டப்போ நமக்கு ஆயுதங்களை கொடுத்தது எப்போ? 71 வார்லயே இஸ்ரேல். கார்கில் யுத்தத்திலையும் அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி இன்றைக்கு அந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நாம இன்னைக்கு கொடி கட்டி இருக்கோம், அப்படி கொடி கட்டி பறக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கும் இஸ்ரேலுடைய டெக்னிக்கல் கோஆபரேஷன் தான் சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் அவங்க முதுகுல குத்த சொன்னீங்களா நீங்க?